வணக்கம் வணக்கம். ஷேர் மார்க்கெட்டை பொறுத்தவரையில் மேலேயும் கீழேயும் போயிட்டுருக்கு. ஒரு கடல் அலை மாதிரி போயிட்டே இருக்குது. நிஃப்டி வந்து 23,263க்கு கீழே போகிறதுக்கு வாய்ப்பில்லை. ஏற்கனவே அந்த எண்டு பாயிண்ட் சப்போர்ட் லெவலை தொட்டுட்டு மேலே வந்துடுச்சு. ஏன்னா நெகட்டிவ் நியூஸ் எதுவும் இல்லாதனால கண்டிப்பாக 23,263 கீழே போகிறதுக்கு வாய்ப்பில்லை அப்படிங்கிறது தான் என்னுடைய ப்ரிடிக்ஷன். நிஃப்டி அதே சமயத்தில் இப்போ 24,000 பாயிண்ட்டுக்கு மேலே இருக்குது. மார்க்கெட்டின் ஏற்ற இறக்கங்களை பற்றி நம்ம கவலைப்படவே தேவையில்லை. ஏன்னா நம்ம ஏற்கனவே சொன்னது மாதிரி ஒரு நல்ல ஃபண்டமெண்டல் ஷேர்களை தேர்ந்தெடுத்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறோம். அதனால் நம்ம வந்து இறங்க ஒரு சிறிதாக 1, 2, 3 இப்படி வாங்கிட்டே வந்தோம்னா நம்ம ஒரு ஸ்லோ மூமெண்ட்டில் கண்டிப்பாக நம்மளுடைய 3 வருஷம் கழித்து பார்த்திங்கன்னா எல்லாமே பாசிட்டிவில் தான் இருக்கும். நாம் எதிர்பார்த்ததை விட லாபம் அதிகமாக தான் இருக்கும். நாம் பொறுத்து கொள்ள வேண்டியது ஒரு 3 வருடங்களை நம்ம கடந்து தான் ஆகணும். அது வரைக்கும் நம்ம சிறிதாக இன்வெஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கிறது தான் இந்த மெத்தடு. ஏன்னா மார்க்கெட்டை நீங்கள் பார்த்துருப்பீங்க, எப்பயுமே மேல் நோக்கி தான் போயிட்டுருக்கோம். அதனால் நம்ம எதை பற்றியும் நம்ம கவலைப்பட வேண்டியதில்லை. ஏற்ற இறக்கங்களை பற்றி சிறிதும் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். அதே போல் நம்ம மியூச்சுவல் ஃபண்டை பற்றியும் நம்ம கவலைப்பட வேண்டியதில்லை. ஏன்னா எல்லாமே ஃபண்டு மேனேஜர் பார்த்துக்கிறாரு. அதுலேயும் ஒரு சிறிதாக பெரிய இறக்கங்கள் வரும்போது கொஞ்சம் 5,000 10,000 இப்படி லம்சமாக இன்வெஸ்ட் பண்ணுங்கள். அது உங்கள் நீண்ட காலத்தில் பார்த்தீங்கன்னா அது ஒரு பெரிய ஒரு வரப்பிரசாதமாக ஒரு பெரிய ரிட்டர்னாக உங்களுக்கு கிடைக்கும். அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் உங்களுக்கு வேணாம். அதே சமயத்தில் இப்போ வந்து நம்ம நிறைய புக்ஸுகளை நம்ம பார்த்துட்ருக்கோம். ஏன்னா நம்ம மனதையும் நம்ம வலிமைப்படுத்திக்கணும். அதே சமயத்தில் நம்ம செல்வந்தரம் ஆகணும். அதே சமயத்தில் மனதையும் ஒரு ஆரோக்கியமாக வச்சுக்கணும். மனதை ஆரோக்கியம் வச்சுக்கும் போது நம்ம உடலும் ஆரோக்கியமாக இருக்கும். அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. ஏன்னா நம்ம உண்மையான பணக்காரன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உடல் நலமும் ஆரோக்கியமாக இருக்கணும், பண நலமும் ஆரோக்கியமாக இருக்கணும், செல்வந்தராக இருக்கணும். அதே சமயத்தில் நீங்கள் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும். அப்பொழுது தான் நீங்கள் உண்மையான பணக்காரன் அப்படிங்கிறது எந்த மாற்று கருத்து வேணாம். அது தகுந்த மாதிரி நிறைய புக்ஸுகளை பார்த்துட்டு வரோம். டைம் இருக்கும் போதெல்லாம் பழைய வீடியோ பார்த்து இன்னும் மனசை வலிமைப்படுத்திங்க. நாம் இப்போ பார்க்கக்கூடிய புக்கை பார்த்திங்கன்னா எக்கார்ட் டோலே எழுதிய தி பவர் ஆஃப் நவ் அப்படிங்கிற புக்கு தான். இது வந்து தமிழில் வந்து இப்பொழுது அப்படிங்கிற புக்காக கிடைக்குது. இது கண்ணதாசன் பதிப்பகத்தில் கிடைக்குது. உங்களுக்கு கிடைச்சதுன்னா வாங்கி பொறுமையாக படிக்கணும். ஏன்னா அதனால தான் நான் முக்கியமான 6 பாயிண்ட்ஸ் மட்டும் சொல்கிறேன். இந்த பாயிண்ட்ஸ் மட்டும் பார்த்தீங்கன்னாவே நீங்கள் ஒரு புக்கே படித்த ஒரு திருப்தி உங்களுக்கு கிடச்சிடும். ஏன்னா இந்த புக்கில் ஃபுல்லாகவே சொல்கிறது பார்த்தீங்கன்னா இந்த 6 பாயிண்ட்ஸை பற்றி தான் சுற்றி இருக்கும். அதனால் நீங்கள் வந்து இந்த 6 பாயிண்ட்ஸில் எது உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அதை வந்து வழிமுறையில் கடைபிடிங்க. கண்டிப்பாக நீங்கள் விரும்பதை அடைய முடியும். அதே சமயத்தில் நீங்கள் மன நிம்மதியோடு இருக்க முடியும் அப்படிங்கிறது இந்த புக்கு ஆத்தர் சொல்கிறாரு. அதாவது நீங்கள் உங்களை வந்து கடவுள்கிட்ட ஒப்படைங்க அப்படிங்கிறாரு. அல்லது நீங்கள் இயற்கை நம்பினீங்கன்னா இயற்கையிட்ட ஒப்படைச்சிருங்க. ஏன்னா இதை நம்மளுக்கு மேலே ஒரு சக்தி இருக்குங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். அதனால் அதுகிட்ட ஒப்படைச்சிருங்க அப்படிங்கிறாரு. அது எதனால் அப்படின்னா பார்த்தீங்கன்னா ஆசிரியர் வந்து இவரும் நம்மளை மாதிரி கடந்த கால பிரச்சனையை நிகழ்காலத்தில் எல்லாம் நடக்குமோ அப்படின்னு கவலைப்பட்டு நிறைய பிரச்சனைகளை நிறைய பிரச்சனைகளை அவர் சந்தித்து கடைசியில் வந்து பெரிய டிப்ரெஷன் ஆகி தற்கொலை முயற்சி வரைக்கும் போயிட்டார். அப்புறம் திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஞானதோயம் ஏற்பட்டது. புத்தருக்கு எப்படி ஒரு ஞானதோயம் ஏற்பட்டதோ அதே மாதிரி இவருக்கும் ஒரு ஞானதோயம் ஏற்பட்டிருக்கு. அதனால் அப்போ தான் வந்து மன அமைதி பெறாரு. அதனால் மன அமைதி பெறும்போது தான் அவர் வந்து இந்த புக்கை வந்து எழுதுகிறாரு. அதனால் நம்ம கடவுள்கிட்ட ஒப்படைச்சிட்டா கண்டிப்பாக நாம் வந்து மீண்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்கிறாரு. அதனால் எல்லாமே நீங்கள் வந்து ஒரு நம்மளுக்கு மேலே ஒரு சக்தி இருக்குன்னு நம்புங்க, அதுகிட்ட ஒப்படைச்சிருங்க அப்படின்ட்டு அவர் சொல்கிறாரு. இது வந்து பல கோடி பேருடைய வாழ்க்கையை மாற்றியிருந்த புத்தகம்.
அதனால் வந்து இந்த புத்தகத்தை நீங்கள் தொடர்ந்து டைம் இருந்தால் படிங்க, அல்லது இந்த 6 பாயிண்ட்ஸும் கடைப்பிடிங்க. ஆத்தர் என்ன சொல்கிறாருன்னா, கடந்த காலத்தில் என்ன நடந்தது அப்படிங்கிறத பற்றியும் நம்ம நினைக்கக்கூடாது. அதே சமயத்தில் எதிர்காலத்தில் என்ன நடக்குமோ அப்படிங்கிறத பற்றியும் நீங்கள் கவலைப்படக்கூடாது. இப்போட்ட நம்மகிட்ட இருக்கிறது இந்த ப்ரெசன்ட் டென்ஸ் மட்டும்தான். இந்த ப்ரெசன்ட் டென்ஸை பயன்படுத்தி நாம் வந்து வாழ்க்கையில் வந்து விடாமுயற்சி, தன்னம்பிக்கை, உழைப்பு என்ற அரிய குணங்களை நீங்கள் கடைப்பிடிச்சிங்கன்னா நீங்கள் விரும்புவதை அடைய முடியும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் வேணாம். அதே மாதிரி 2வது பாயிண்ட் வந்து ப்ரெசண்ட்டை மட்டும் பாருங்கள் அப்படிங்கிறாரு. அதாவது நம்ம 100க்கு 99 பேர் நம்ம கடந்த காலத்தை பற்றி நினைப்போம், அல்லது எதிர்காலத்தில் என்ன நடக்குமோ அப்படிங்கிறத நம்ம நினச்சி பயப்படுவோம். இதனால தான் நிறைய கவலைப்படுறோம் அப்படின்ட்டு ஆத்தர் சொல்கிறாரு. அதனால் ப்ரெசன்ட் டென்ஸுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும், அதுதான் வந்து நம்மளுக்கு நிரந்தரம் அப்படிங்கிறத ஆத்தர் சொல்கிறாரு. கடந்த காலத்தை பற்றி நீங்கள் ஒரு கண நேரம் சிந்திச்சாலும் எந்த பிரயோஜனமும் இல்லை அப்படின்னு ஆத்தர் சொல்கிறாரு. அதனால் இந்த டைமில் நாம் என்ன பண்ண முடியும், எப்படி செயல்பட முடியும், எப்படி நம்ம பாசிட்டிவ் திங்கிங்கை எப்படி வளர்த்துக்க முடியும், எப்படி மன அமைதி பெற முடியும் அப்படிங்கிறத மட்டும் திங்க் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி ஆசிரியர் கூறுகிறார். அதே சமயத்தில் 3வது பாயிண்ட் வந்து காயப்பட்ட மனசுக்கு வந்து மருந்து தான் தேவை ஒழிய காயங்கள் கிடையாது அப்படிங்கிறாரு. அதனால் நம்ம வந்து கடந்த காலத்தை நினச்சி நிறையா நம்ம கவலைப்பட்டிருப்போம், காயப்பட்டிருப்போம். அதை பற்றி இன்றிலிருந்து அதை தூக்கி எறிங்க. அதை பற்றி நீங்கள் நினைக்கவே வேணாம். கடந்த காலங்கிறது முடிஞ்சு போச்சு. அதில் நாம் இப்படி தப்பு செஞ்சுட்டோமோ, அப்படி தப்பு செஞ்சுட்டோமோ அப்படின்னு சொல்லி நம்ம வேதனைப்பட அது மேலும் உங்களை காயப்படுத்தி உங்கள் மன அமைதியை கெடுக்கும் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் வேணாம். அதனால் கடந்த காலத்தில் நடந்த நிகழ்ச்சியெல்லாம் நினச்சிட்டே இருக்கோண்ணா, இப்போ நிகழ்காலத்தில் என்ன நம்ம பண்ணணும் அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் திங்க் பண்ணுங்கள். நம்ம ப்ரெசன்ட் டென்ஸில் நல்ல சுலோகங்களாக மனசுக்குள்ளே சொல்லுங்கள். அதே மாதிரி மனச்சித்திரங்களாக காணுங்க. பிரபஞ்சத்தில் நீங்கள் எது வேணாலும் கேளுங்க, எது வேணாலும் உங்களுக்கு பிரபஞ்சம் கொடுக்க தயாராக இருக்குது அப்படிங்கிறத ஆசிரியர் கூறுகிறார். ஏன்னா பிரபஞ்சங்கிறத எல்லாமே ஒத்துக்கிறாங்க. அதனால் அது 100% என் வாழ்க்கையில் நடந்திருக்கு. பிரபஞ்சத்தில் நம்ம எது கேட்டாலும் அது கொடுக்க தயாராக இருக்குது. நாம் வந்து கேட்குறது மட்டும்தான் நம்ம வேலை. பாஸ்ட் டென்ஸையும் நினைக்க வேணாம், ஃப்யூச்சரில் என்ன நடக்குமோன்னு பயப்பட வேணாம். ப்ரெசண்ட்டில் இப்போ என்ன நடக்குதுங்கிறத மட்டும் பாருங்கள், செயல்படுங்க. கண்டிப்பாக வெற்றி உறுதி என ஆசிரியர் கூறுகிறார். அதே சமயத்தில் 4வது பாயிண்ட் வந்து ஈகோங்கிறது ஒரு கிரேட் எனிமி அப்படிங்கிறார். நம்மளுடைய எதிரி வந்து அந்த ஈகோ தான். தான்கிற கௌரவத்தை வந்து விட்டொழியுங்கள் அப்படிங்கிறாரு. அது வந்து இவர் வந்து ஒரு புத்த மதத்தை சேர்ந்தவர் தான். இவர் மிகப்பெரிய ஆன்மீகவாதி. அதனால் அது ஒரு புத்தர் கதையிலேருந்தே ஒன்று எடுத்து பாயிண்ட்டை சொல்லலாம். புத்தர் வந்து ஒரு பெரிய அரசராக இருந்தவர். மக்களுக்கு போதனை பண்ணணும், மக்களுக்கு போதிக்கணும், நல்ல விஷயங்களை சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து வெளியே வந்து புத்த மதத்தை பரப்புகிறாரு. அப்போ அந்த டைமில் வந்து சாப்பாட்டுக்கெல்லாம் என்ன பண்ணுவார்னா, இரவு நேரங்களில் போயிட்டு பிச்சை எடுப்பார். பிச்சை எடுத்து தான் அந்த சாப்பாட்டை வந்து உணவாக உட்கொள்வார். அதுதான் எல்லாத்துக்குமே தெரியும், அது நடந்த விஷயம். அதே மாதிரி ஒரு டைம் அவர் இரவில் பிச்சை எடுக்க போகும்போது ஒரு பெண்மணி வந்து இவரை பார்த்து கண்டபடி திட்டுது. உன்னுடைய கை காலெலாம் நல்லா தானே இருக்குது, ஏன் இந்த மாதிரி பிச்சை எடுக்கிற, நீ வந்து செத்து ஒழிய வேண்டியதானா அப்படி இப்படின்ட்டு கண்டபடி பேசுது. அதுக்கெல்லாம் இவர் மௌனமாக இருந்துட்டு புன்னகையை மட்டும் பதிலாக கொடுத்துட்டு அந்த இடத்த விட்டு நகர்ந்து வந்துடுறாரு. உடனே சீடர் வந்து கேட்குறாரு, ஏங்க அந்த அம்மா இவ்வளோ திட்டுது, நீங்கள் உங்களுடைய பலத்தால், உங்களுடைய மன வலிமையால், உங்களுக்கு இருக்கிற சக்தியால் அந்த அம்மாவை அப்படியே தடுத்து நிறுத்தி விட முடியும், அந்த அம்மாவை நீங்கள் என்ன வேணாலும் பண்ணிட முடியும், அந்த அளவுக்கு பவர் இருக்குது, நீங்கள் ஏன் செய்யலை அப்படின்னு கேட்டார். அதுக்கு வந்து புத்தர் சிரிச்சுட்டே சொன்னார், இது அந்த அம்மாவனுடைய வேலை, அந்த அம்மாவனுடைய குணம், அந்த குணத்துக்கும் அந்த திட்டத்துக்கும் எனக்கும் அதுக்கும் சம்மந்தமே கிடையாது, அப்படி நான் எடுத்துக்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். இதிலேருந்து என்ன தெரியுதுன்னா, நம்ம பெரியவங்களாம் சொல்லுவாங்க, சூரியனை பார்த்து நாய் குறைச்சா நாய்க்கு கேடா சூரியனுக்கு கேடா அப்படிங்கிற மாதிரி நம்ம பழமொழி சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் நாம் வந்து சூரியனை பார்த்து நாய் குறைச்சுன்னா
நாய்க்கு தான் கேடா முடியும் ஒழிய சூரியனுக்கு கேடா வராது. அதை தான் இந்த புத்தர் வந்து சொல்கிறாரு. அதனால் உங்களை நீங்கள் அவமானப்படுத்துகிறா இருந்தாலும் சரி, உங்களை வந்து காயப்படுத்தணும்னு நினைக்கிறீங்களும் சரி, நீங்கள் இக்னோர் பண்ணிவிட்டு அந்த இடத்த விட்டு நகர்ந்துட்டீங்கன்னாவே அவரே அந்த வேதனைப்படுவாங்க. உங்களை யார் யார் அவமானப்படுத்தணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களே காயப்படுவாங்க அப்படிங்கிற மாதிரி ஆசிரியர் கூறுகிறார். அதுக்கடுத்து வாங்கிட்டு வந்து ஓவர் திங்கிங் கூடாது. எப்பயும் நம்ம வந்து எதை பற்றியும் சிந்திச்சுட்டு நம்ம மன உளைச்சல் ஆகக்கூடாது. அதே சமயத்தில் நிறைய ஆராய்ச்சிகளை பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது. அதே சமயத்தில் ஒரே சமயத்தில் ஒரு வேலையை மட்டும் செய்யுங்க. அதே சமயத்தில் ஒரே நேரத்தில் ஒரே இதை மட்டும் நினைங்க. மனதை வந்து அலைபாயறதை தவிர்த்துடுங்க. அப்படி அலைபாயும் போது என்ன பண்ணுறீங்கன்னா, ஒரு ஸ்லோகங்களை சொல்லுங்கள், கடவுளை நினைங்க, கடவுள்கிட்ட உங்களை அர்ப்பணிங்க. கண்டிப்பாக நல்லதே நடக்கும். எல்லாமே ஸ்லோவாக தான் நடக்கும். அதனால் நீங்கள் வந்து எந்த இலக்காக இருந்தாலும் ஸ்லோவாக தான் முன்னுக்கு வர முடியும் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுங்க. நீங்கள் ப்ரெசன்ட் டென்ஸில் என்ன பண்ண முடியுமோ அதை மட்டும் திங்க் பண்ணுங்கள் அப்படின்னு ஆசிரியர் கூறுகிறார். அதுக்கடுத்து 6வது பாயிண்ட் வந்து எந்த உறவுகளோடும் அடிக்ட் ஆகாதீர்கள், அடிமையாக வேணாம் அப்படிங்கிறாரு. உங்களுக்கு பார்ட்னராக இருந்தாலும் சரி, உறவினராக இருந்தாலும் சரி, ஃப்ரெண்ட்ஸுங்களாக இருந்தாலும் சரி, உங்களை சுற்றி இருப்பவர்களாக இருந்தாலும் சரி, அவங்ககிட்ட நீங்கள் அடிமையாகாதீர்கள். ஒரு அன்புக்கு அடிமையாகாதீங்க அப்படிங்கிறாரு. அன்புக்கு அடிமையாகும் போது என்ன நடக்குன்னா, அவங்க உங்களை வந்து அவமானப்படுத்தினாவோ அல்லது இக்னோர் பண்ணாவோ உங்களால் தாங்கி கொள்ள முடியாது. இதனால் நீங்கள் மிகுந்த மன உளைச்சலுக்கு உள்ளாவீங்க. அதனால் அந்த மாதிரி இது யாருக்கிட்டேயுமே நீங்கள் வந்து ஒரு அடிக்ட் ஆகாதீங்க அப்படிங்கிறத ஆசிரியர் கூறுகிறார். அதனால் நீங்கள் வந்து இந்த புக்கில் இருக்கிறதுல எந்தெந்த பாயிண்ட்ஸ் உங்களுக்கு பிடிக்குதோ அதை ஃபாலோ பண்ணுங்கள். நீங்கள் விரும்பதை அடைய முடியும். நம்ப யோசிக்காதீங்க, செயல்பட ஆரம்பிங்க. புத்தர் கதையை ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி உங்கள் மனதையும் வலிமைப்படுத்துங்க. இப்போ நீங்கள் சம்பாதிச்சிருக்க பணத்தில் ஒரு 10 to 30% சேமிங்க. அந்த சேமிப்பு பணத்தை முதலீடாக முதல் ப்ரிஃபரன்ஸாக மியூச்சுவல் ஃபண்டில் பண்ணுங்கள். 2வது ப்ரிஃபரன்ஸு ஷேரு, 3வது ரியல் எஸ்டேட்டு, 4வது 5வது குறைவான பர்சன்டேஜ் விகிதத்தில் எஃப்டி, ஆர்டி, போஸ்ட் ஆஃபீஸ், கோல்டு இதெல்லாம் பண்ணுங்கள். அதுவும் உங்களை வந்து காப்பாற்றும். இப்படி வந்து ஒரு 5 வகையான முதலீடுகளாக பண்ணும்போது நீங்கள் கண்டிப்பாக ஒரு நீண்டகால அடிப்படையில் செல்வந்தர் ஆவீர்கள் அப்படிங்கிறதுல எந்த வித மாற்று கருத்தும் உங்களுக்கு வேணாம். அதே சமயத்தில் இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் என்னுடைய பழைய வீடியோலாம் டைம் இருக்கும் போதெல்லாம் பாருங்கள். உங்கள் மனதையும் வலிமைப்படுத்துங்க, மனதையும் ஆரோக்கியமாக வச்சுக்கிங்க, உடல் நலத்தையும் ஆரோக்கியமாக வச்சுக்கிங்க. அதே சமயத்தில் செல்வ செழிப்போடும் இருக்க நிறைய வழிவகைகளை சொல்லியிருக்கேன். அதை நீங்கள் எது பிடிச்சிருக்கோ அந்த விஷயங்களை கடைப்பிடிங்க. அடுத்த காணொலியில் இன்னும் சுவாரஸ்யமான விஷயங்களுடன் உங்களோட சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.